ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 4. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோ. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டே vlog வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவனி அந்த கஞ்சி போட்டிருந்தோம்ல ரெசிபி, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாமா, தயிர் ஆட் பண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். நீங்க பிளைனா குடிச்சாலும் சூப்பரா இருக்கும். தயிர் வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரவக்களி வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லதா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு நல்லதா இந்த மாதிரி கேக்குறீங்க. அதனால ஃபைபர் இருக்கு, ஸோ அதனால அளவா எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுதான் வந்து கார்போஹைட்ரேட்டான ரைஸ் மட்டும், கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றோம். சரிங்களா? எதுவுமே அளவா எடுக்கணும். சரிங்களா? அதுதான். ரைஸே நீங்க வந்து எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டுறீங்க. ஆமா சிஸ்டர், அது வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்குது. நமக்கு தேவையானது ஃபைபரும் வேணும். ஸோ அதனால நம்ம மில்லட்ஸ் இந்த மாதிரி சேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம். ப்ரௌன் ரைஸ் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெயிட் மெயின்டைன் பண்றேன்னா அளவான ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? டபுள் பீன்ஸ் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. எடுத்துக்கலாம். பயிர் வகைகள் எல்லாமே நல்லது தாங்க. இப்போ டபுள் பீன்ஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்லாம் கேக்குறீங்க. எல்லாமே ஒரு அளவு தான் நம்ம காமிக்கிறோம் இல்லையா? இப்போ ஸ்நாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரே அது மட்டும் தான் போர்ஷனா நீங்க ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது அதிகமா அந்த மாதிரி நம்ம பிரிச்சு பண்ணிக்கணும். அதுதான். சரிங்களா? எத்தனை மணிக்கு நீங்க வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 மணி to 9:30 சாப்பிடுவேன். சரிங்களா? மதிய லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 to 2:30 வந்து சாப்பிடுவேன். அப்புறம் நைட் டின்னர் 6:30 to 7, அதாவது 6 to 7. அது எப்பவும் போல 6:30 அந்த மாதிரியே வருது. அதனாலதான் 6 to 7 சாப்பிடுவேன். சரிங்களா? எனக்கு வந்து மேரேஜ் ஆகல சிஸ்டர். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். நான் வந்து கருப்பு கவனி கொள்ளுக்குஞ்சி வந்து டெய்லி எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கலாமா? ஃபியூச்சர்ல இதனால எனக்கு வந்து பிரச்சனை நடக்குமா அப்படிலாம் கேக்குறீங்க. அப்படி கிடையாது. இது ஒரு ஹெல்தியான ஒரு இதுதான். அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துல இருக்க டாக்டர் வந்து கேட்டுக்கோங்க. எனக்கு வந்து ட்வின்ஸ் பேபி சிஸ்டர். ட்வின்ஸ் பேபி எனக்கு அவங்களுக்கு வந்து 3 வயசு ஆயிடுச்சு. ஆனா எனக்குன்னு தனியா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணுமான்னு நான் யோசிப்பேன். பட் இப்போ உங்களோட வீடியோஸ் பார்த்து நம்ம வீட்டுல இருந்தே எல்லாருக்கும் சமைச்சிட்டு அதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம எப்படி சாப்பிடலான்ற மாதிரி காட்டுறீங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, குறைச்சிடலாம். சரிங்களா? 3 months எனக்கு வந்து ரொம்ப வந்து வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 3 months ஏன் அசால்ட்டா விட்டீங்க சிஸ்டர்? எவ்வளோ வந்து ஒரு கேஜி குறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கெட்ட பேர் வந்து டக்குன்னு வாங்கிடலாம். ஆனா நல்ல பேர் வாங்குறதுக்கு அதற்கான ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு, அந்த நல்ல பேர் வாங்குறதுக்கு பெரிய அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். அந்த மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? கெட்ட பேரு இப்படின்றதுக்கு வந்துடலாம். அதே மாதிரிதான் வெயிட் கெயின் ஆகுறது இப்படின்ற அளவுக்கு டக்குன்னு ஆயிடுங்க. ஆனா வெயிட் லாஸ் பண்றது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். அதை வந்து யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா அகைன் ஏற விடாத அளவுக்கு பாத்துக்கோங்க. 1-2 கிலோ ஏற உஷாராயிட்டு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிடணும். அப்படி விட்டுறாதீங்க. நீங்க போட்டு உழைப்பு வந்து ரொம்ப வந்து கஷ்டம் சிஸ்டர். ஸோ அதனாலதான் சொல்றேன், மெயின்டைன் கரெக்டா பண்ணுங்க. சரிங்களா? சரி, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரமா குறைச்சிடலாம். எல்லாருமே சேர்ந்து சூப்பரா குறைக்கிறோம். சரிங்களா? தண்ணி தாகமே இந்த கிளைமேட்டுக்கு எடுக்க மாட்டேங்குது. எப்படி சிஸ்டர் தண்ணி குடிக்கிறதுன்னு கேட்டீங்க. கேப் விட்டு எப்படியாவது நீங்க கொஞ்சம் குடிங்க. யூரின் போயிட்டே தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனா நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சரிங்களா? ஆப்பிள், டேட்ஸ், அப்புறம் அவல் எல்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தி பண்ணி நைட் டின்னர் குடிக்கலாமான்னு கேட்டீங்க. ஆக்சுவலா ஆப்பிள் அப்படியே சாப்பிடுங்க. ஸ்மூத்தி மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் இந்த சியா சீட்ஸ் அதெல்லாமே சோக் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. சரிங்களா? டேட்ஸுமே அளவாதான் எடுத்துக்கணும். சரிங்களா? கேரட் பொரியல் வந்து 3 வேளைக்கும் எடுத்துக்கலாமா? பொரியல் வந்து பிரச்சனை கிடையாது. பட் அதோட நமக்கு வந்து புரோட்டீனும் தேவை. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து கேரட் பொரியல் மட்டும் சாப்பிடலாமா கேட்டீங்க. அதுல புரோட்டீனே இல்லையே. அந்த கேரட் பொரியல் ஒரு 2 முட்டை
2 முட்டையோ இல்லை 1 முட்டையோ போட்டு ஒரு ஸ்கிராம்பிள்டு பண்ணி நீங்க வந்து சாப்பிடலாம். சரிங்களா? அந்த கேரட் பொரியல்லையே முட்டை ஊற்றி கேரட் முட்டை பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரியாவது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பயிர் வகை ஏதோ ஒன்று வச்சு புரோட்டீன் எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த காலை பிரேக்ஃபாஸ்ட் தான் அந்த டேவே நமக்கு வந்து டிசைட் பண்ண போறது. இப்போ ஒரு வேளை வந்து நமக்கு நம்ம ஒரு 3 வேளையும் புரோட்டீன் இருக்க மாதிரி பார்க்கணும். சம்டைம் முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அன்னைக்கான புரோட்டீனை அன்னைக்கு தினத்துல ஏதாவது ஒரு விதத்துல எடுத்துடணும். சரிங்களா? அதுதான் வந்து முக்கியமான கான்செப்டே. டயட் ஃபுட் வந்து கண்ட்ரோலா இருக்கேன். டயட் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் வந்து 10K ஸ்டெப்ஸ்லாம் நடக்கிறேன். எனக்கு வந்து வெயிட் லாஸே நடக்கலைன்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது சிஸ்டர், நடக்கும். ஏதாவது ஒரு தவறு பண்றீங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சம்டைம் ஃபிளக்சுவேஷன்ஸ், ஸ்டக் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால எதையுமே ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளோட விலையை கரெக்டா பாக்குறோமான்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? நீங்க வந்து 59 இப்போ வந்து நீங்க வந்து 62ல ஸ்டார்ட் பண்ணேன் நானு. நீங்க 59 வந்தாலுமே சேமா தான் இருக்க போறீங்க. என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது? இன்னும் 5 கிலோ குறைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லை சிஸ்டர், எனக்கு வந்து 5 கிலோலாம் குறைச்சேன்னா ஒட்டி போய் தேவாங்குன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்காது. எனக்கே தெரியும் அதுக்கு மேல குறைச்சா எனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்து 59ல இல்லைன்னா 58, 59ல மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வரப்போகுது இந்த 2-3 கிலோ குறைக்கிறதுனால? அப்படி ஒன்றும் சேஞ்சஸ் தெரியலையே அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் வந்து உப்புன மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பூசின மாதிரி, கனமான மாதிரி. இன்னொன்று வயிறு தாங்க என் பிரச்சனையே. இந்த வயிறு வந்து பாத்தீங்கன்னா 1-2 கிலோ நான் நார்மலா அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஏறது என் வயிறு தான். ஸோ அப்படிங்கும்போது ஒரு ட்ரெஸ் பண்ண முடியுமா, எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஸோ எந்த சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் சொன்னேன். ஸோ ஒரு சிலர் கையில ஏறும், ஒரு சிலருக்கு தொடையில ஏறும், எனக்கு வயிறுல ஏறும். வயிறுல தான் மேக்ஸிமம் நம்ம மாதிரி ஆஃப்டர் குழந்தைக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் சிஸ்டர். ஸோ அதுல வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவேன். இந்த தீபாவளி டயத்துல தான் நான் வந்து இவ்வளோ விட்டுட்டேன், இல்லைன்னா இப்படி இருக்க மாட்டேன். ஸோ அதனால அதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 4 days எனக்கு வந்து வெயிட் லாஸே நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி யோசிக்காதீங்க சிஸ்டர், டெய்லியும் வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றதையும் யோசிக்க கூடாது. ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட உழைப்பு கரெக்டா போடுங்க, அதற்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? கோதுமை பிரெட் சாப்பிடலாம்னு கேட்டீங்க. ஹோல் வீட் பிரெட்னு கிடைக்குங்க, அது வந்து எடுத்துக்கலாம். அதுவுமே 1-2 நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க, அதுதான் அளவு. சரிங்களா? கோதுமை தோசை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? இப்போ எல்லாமே நம்ம ஹெல்தியான விஷயத்த அளவா எடுத்தாதான் வந்து வெயிட் லாஸ்ன்றது நடக்கும். சரிங்களா? சோ இது சாப்பிட்டா இறங்குமா அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? சோ ஹெல்தியான விஷயத்த அளவா எடுத்து நம்ம வந்து ஹெல்தியான வேலை வெயிட் லாஸ் பண்றோம். சரிங்களா? சோ சாப்பிடலாம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். என்னடா குளிர் வந்துருச்சு சொல்லி என்ன சொட்டு போடாம சுத்துறீங்களேன்னு நினைப்பீங்க. நான் வேலை பண்ணிட்டே தெரியாதா, அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர் அந்த அளவுக்கு வந்து வேலை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சொட்டுலாம் போட்டா எனக்கே அடீசியா இருக்கும். ஸோ அதெல்லாம் போட மாட்டேன். இங்க உள்ளவங்களே என்ன குளிர் வந்துருச்சு போட மாட்டேன்னு கேட்பாங்க. நான் கொஞ்சம் குளிர் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் வந்து அப்படியே அடுப்பு கிட்ட எல்லாம் நிற்கும் போது நல்லா இருக்கும் கடகடன்னு. ஸோ அதனால வந்து போடல சிஸ்டர்ஸ், அதனாலதான். சரி வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கும் நம்மளோட வெயிட் 60.70 தான் வந்து இருக்குது. டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்குங்க. அந்த இது வரும்போது ஃபர்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து டக்குன்னு இறங்கும். சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறமா டக்குன்னு கவனோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலான்னு பார்த்தா மாவு பாருங்க என்ன மாதிரி கொடான்னு தண்ணி மாதிரி இருக்குது. என்னடா இட்லி வருமானு பார்த்தேன், ஆனால் பட் வந்து இட்லி நல்லாவே வந்துருச்சு. இன்னைக்கு வேற ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இட்லி கேட்டு விட்டுருந்தாங்களா. ஸோ அதனால அந்த ஒரு பாக்கெட் மாவு நல்லா இருந்தது, நல்ல விலைக்கு. என்னடா தண்ணியா இருக்கேன்னு யோசிச்சா நல்லா வந்துருச்சு. இட்லி சாஃப்டாவே இருந்தது. ஸோ ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டு அப்புறமா டக்குன்னு அவனுக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் அவனோட ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சிடலான்ட்டு. அவனுக்கு வந்து இந்த நியூவாக அந்த ஃப்ளாஸ்க் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். சுடுதண்ணி இனிமேல் தான் வேணும் இல்லையா, அதுதான். அப்புறம் அவனுக்கு இட்லி பொடி நல்லா வச்சு பேக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த சின்ன வாண்டும் சேர்ந்து கிளம்பிடுச்சுங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விடுறதுக்கு கிளப்பி விட்டுருந்தாங்க. அப்புறம் சின்ன வாண்டையும் கூட்டிகிட்டே போய் விட போயிட்டாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா பேக் பண்ணியாச்சு குளிருக்காக. குளிரில் எதுக்குடா போவேனான்னு நினைக்கும் போது எந்திரிச்சிட்டு அடம் பிடிச்சி இது பண்ணுறாங்க. அப்புறமா
சரி, நான் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நேற்று நைட்டே வந்து வெந்தயத்தை வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன் 1 ஸ்பூன். அதை வந்து லைட்டாக வெது பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கிறேன். சரிங்களா? ஸோ இனி குளிர்காலத்தில் அதுக்கு அதிகமாக வந்து வெந்தயம் நான் எடுத்துக்க முடியாது, அதனால் இப்போயே காட்டிக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா அவங்களுக்கு காஃபியை போட்டுட்டு டக்குன்னு இன்னொரு பாக்கெட் மாவு ஓப்பன் பண்ணால் களி மாதிரி வந்துச்சுங்க. இன்னொரு பாக்கெட் மாவு நல்ல வேலைக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து வரதுக்கு நல்ல வேலைக்கு இட்லி கிடச்சிருச்சு. அப்புறம் மற்றவங்களுக்கு சரி இங்கே அம்மாச்சிக்கு இவங்களுக்கு தோசை தான் ஊற்றுனேன். ஒரு வதக்கு சட்னி நல்லா காரமாக வந்து பண்ணியிருந்தாங்க, வரமிளகாய் போட்டு சட்னியெல்லாம் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டுருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் எல்லாமே வச்சு தோசை சட்னி காஃபி எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் 2 இது ஒரு இது பேக் பண்ணேன், இன்னொரு இதுவாகவும் பேக் பண்ணேன், இட்லி சட்னி 2 பாக்ஸ் வந்து பேக் பண்ணேன். அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டாச்சு. இங்கே பாருங்களேன், அவர் வந்து பாய் சொல்லிட்டு அவங்க அப்பா எண்டு போகிற வரைக்கும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறமா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1-2 kg வந்து மெயின்டைன் தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணிக்கிறேன். அது போக நான் வந்து ஓடி ஆடிக்கிட்டே நடந்துகிட்டே இருப்பேன். ஸோ அதனால எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு ஆப்பிள், கொஞ்சம் பப்பாளி, அப்புறம் கொஞ்சமாக அந்த உப்பு கடலை எடுத்துருக்கிறேன் ப்ரோட்டீனுக்காக. சரிங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுறோம், அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து எடுத்துக்கோங்க. பழங்கள் அவ்வளோ நல்லது. அதுவும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அது மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சுங்க. குழுன்னு இருக்குது, சுடுதண்ணி வச்சு தான் இப்போலாம் குளிக்க முடியும், அப்படிதான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டாச்சு. அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல் காஃபி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதான் என்னடா அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இவன் வந்து இந்த ஜாக்கெட்டை போடுறான், அப்புறம் கழட்டி போடுறான், கண்ணாடியில் வந்து அவரே வந்து அழகு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒன்றா பண்ணிட்டு. அதான் வந்து ரசிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா சரி நம்ம லஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து இந்த சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் எனக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் நான். அதை வந்து ஒரு 2 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சரி தக்காளி சாதம் தான் பண்ண போகிறேன் சாமை அரிசியில். ஸோ செமையாக இருக்கும்ல, நமக்கெல்லாம் தக்காளி சாதம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க, கூடவே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன், கூடவே பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் நான் வந்து தக்காளி சாதத்தில் வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம ப்ரோட்டீனுக்கு ரொம்ப நல்லது, ஃபைபருக்கு நல்லது இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி மிக்ஸ்டாக வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு இதுவாக பண்ணணுன்றதுக்காக தான். காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு அந்த சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு கிண்டு வந்து கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன், 1 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக பதமாக இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு குழைவாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? 1க்கு 2 கிளாஸ் அந்த மாதிரி வந்து ரேஷியோ வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி போட்டோமா உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து ஆன் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே டக்குன்னு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டு அப்புறமா அந்த துணியும் ரெடி ஆகிடுச்சு. நான் குயிக் வாஷில் தான் போட்டேங்க. ஸோ அதையும் எடுத்து வந்து வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். கமனம் ஸ்கூல்லேருந்து முன்னாடியே வந்ததும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து 2 பேரும் கீழே வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் விளாடட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கு நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா மோர் சோறு மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அது கூட நேற்று வச்ச மொச்சப்பயிர் அந்த குழம்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் இந்த டயத்தில் மதிய வெயில் வர்றதுனால கொஞ்சம் கஞ்சி குடிச்சிக்கலாங்க, அப்புறம்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கொடுத்தாச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறமா நம்மளோட தக்காளி சாதம் எவ்வளோ பொழுன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பிரியாணி மாதிரி பண்ணலாம், சாம்பார் சாதம் மாதிரி பண்ணலாம், அதுவும் உங்களோட விஷஸ் தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து முட்டை பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி முட்டை, மிளகுத்தூள், உப்பு அவ்வளோதான். சரிங்களா? இதை அப்படியே ஸ்க்ராம்பிள்டு மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் அடி பிடிக்கும், நம்ம ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கிறனால அதை வந்து அப்படித்தாங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சாமை அரிசி தக்காளி சாதம் பட்டாணிலாம் சேர்த்து சூப்பராக ரெடி. அது கூட முட்டை வந்து நம்ம பண்ணோம்ல ஸ்க்ராம்பிள்டு, நீங்கள் அவிச்சு கூட முட்டை எடுத்துக்கலாம், வேற ஏதாவது பொரியல் வச்சு கூட சாப்பிடலாம். நான் ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ சூப்பராக வந்து ஒரு செம்மையாக வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்தது மாதிரி நான் சாப்பிட்டாச்சுங்க லஞ்சு. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தில் கழுவி போட்டுட்டு பிள்ளைங்களுக்குலாம் முன்னாடியே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, சரி கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கவனையும் வந்து டியூஷனில் விட்டுறலான்ட்டு நல்லா சுட்டுலாம் போட்டு பேக் பண்ணி அவரை வந்து கொண்டு போய் விட்டாச்சு. அப்புறம் அம்மாச்சிக்கும் ஒரு காஃபியை போட்டு கொடுத்துடலாம், ஈவினிங் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு போட்டு கொடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு காளான் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. காளான் வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம், மிக்ஸ்டு காய் மாதிரின்ட்டு. அது கொஞ்சம் கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதில் வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி சுருள வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காளான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கூடவே குடமிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாங்க. ஸோ காளான்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பச்சை பட்டாணி நல்லது, குடமிளகா ரொம்ப நல்லது, ஏன்னா நார்ச்சத்து நிறையா இருக்குங்க. ஸோ சுருள இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மசாலாவுக்காக சிக்கன் மசாலா, மிளகுத்தூள், வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. சுருள நீங்கள் மசாலா உங்களுக்கு விருப்பத்துக்கு எப்போ சேர்த்துட்டு சுருள வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொதி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து முக்கியம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டா அல்டிமேட்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து டக்கு டக்குன்னு சப்பாத்தியை போட்டு எடுத்துடலான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கிட்டேன், ஆயிலே இல்லாமல் ஒரு 2 சப்பாத்தி. அதுவுமே வந்து நல்லா குக் பண்ணலாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்து, கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கணும், நல்லா காய வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன் பாருங்களேன், அந்த காளானது. ஸோ அதை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நைட் டின்னருக்கு இது போதுமானதானது, சரிங்களா. நிறைய காய்கறி அதை வந்து நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு சப்பாத்தி. அப்புறமா அவங்க எல்லாத்துக்குமே பட்டர் தடவி கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டேங்க. சப்பாத்திலாம் போட்டு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். நார்மலான தண்ணி தான் எனக்கு வந்து குடிக்கிறேன். 6:30 to 7 டின்னர் முடிக்கிறோன்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா வேறு எதுவும் சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். Bye.